புரிஞ்சுக்கோங்க. அதுதான் அதான் சொன்னேன், மெச்சூரிட்டியான ஒரு ஸ்பீச் வந்து ஜெயசூர்யாட்ட பார்க்க முடிஞ்சு நம்ம சொன்னோம். நம்ம அதை சிக்மா படம்னா படத்தை பற்றி மட்டும் நீங்கள் பேசிட்டு போயிருக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் உள் அழுத்தம் கூட பேசினங்கிறது நமக்கு தெரிய வரும். இன்டெரக்டா தமிழ்நாட்டு மக்கள் அப்பா விஜய் அவர்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த பொறுப்பு அவருக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய வேலை இப்போ தெரிஞ்சதில்லை இன்னைக்கு. இப்போ அந்த பொறுப்பு சங்கீதா அவர்களுக்கும் இருக்கு இல்லையா? அதை வந்து ஒரு அதுதான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பொறுப்பு இருக்கிறதுனால தான் இந்த அவங்க வந்து கொடுத்த அந்த விவகாரத்து மனுவை வந்து இன்னைக்கு வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுற தகவல் வருது. இந்த செய்தியை மதியானம் கூட எல்லாத்தையும் கேட்கும்போது கூட தகவல் வந்து சொன்னாங்க, இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம், நீங்களும் அதுதான் நிறைய வீட்டை சொல்லியிருக்கீங்க, குடும்பம் ஒன்று சேரணும்னு சொல்லி அந்த செய்தி சொல்லியிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. அந்த வீடியோ எடுத்து பாருங்க. அந்த சர்ப்ரைஸ் இன்னைக்கு வந்திருக்கு. விரைவில் இன்னொரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. அந்த நல்ல செய்தி கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதையும் நான் உங்கள்கிட்ட நேரடியாக பகிர்ந்துக்கிறேன். சார். இப்போ இணையதளத்தில் நீங்கள் போய் செக் பண்ணுங்க, ட்ரெண்டிங்கில் வந்துருச்சு. எஸ், வரதானே செய்யும். பெரிய சென்சேஷனல் நியூஸ் இல்லைங்க அது, வராமல் எப்படிங்கிறங்க. அது வந்து பேசுகிறதே கிடையாது, அமைதியாக இருக்காருன்றாங்க. அமைதியாக இருந்தே எல்லாம் பாசிட்டிவாக முடியுது. ரொம்ப பேச மாட்டார், பேசுகிறவங்கள்ட்ட கேட்பார், கேட்டுட்டு ஒரே பதில் நச்சுன்னு இருக்கு. அப்படிதான் அவருடைய ஸ்டைலு, விஜய் சாருடைய ஸ்டைலு. அதான் அமைச்சர்கிட்ட அதான் சொல்லியிருக்காரு, பேசுறது பூரா கேட்டுருங்க, கேட்டுட்டு வேடிக்கை பாருங்க, அப்புறம் கடைசியாக நம்ம பேசிடுவோம். அதுதான், ரொம்ப பேச மாட்டார். ஆனால் அதுக்கு கொஞ்சம் அதிகமாக பேசுகிறது ஜெய்சன் நினைக்கிறேன் நான். இதை அப்படியே கொஞ்சம் அதிகமாக இன்டர்வியூவில் பேசியிருந்தார்.